டேரக்டர் சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல நம்ம சூர்யா நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் கங்குவான். இப்போ இந்த படம் தியேட்டர்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. படம் பார்த்த ஆடியன்ஸ் சில பேர் நெகட்டிவ் டாக் சொல்லியிருந்தாலும் குறிப்பாக அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா சவுண்ட் அதிகமாக இருக்கு, இறைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை மூவி டீம் அந்த கருத்துக்களை கேட்டு ப்ராப்ளங்களை சால்ட் அவுட் பண்ணி இன்னைக்கு காலையில ஷோவில் இருந்து தியேட்டர்ஸ்ல ப்ராப்பரா மறுபடியும் ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸை மூவி டீமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கங்குவான் படத்துடைய வேர்ல்டு வைடு டே 1 கலெக்ஷன் 58.62 கோடி அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சில பேர் மட்டும்தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் படம் பார்த்த நிறைய ஆடியன்ஸ் படத்தை பத்தி ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம படத்துல வர சீன் பை சீனா சொல்லி இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு ஹைலைட் பண்ணி கங்குவான் படத்துக்கான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூலாம் கேட்காம இன்னமும் கூட்டமா மக்கள் ஃபேமிலியோட கங்குவான் படத்துக்கு தியேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்டர் அர்ஜுன் தாஸ், டைரக்டர் சங்கருடைய பொண்ணு அதித்தி சங்கர் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் ஒன்ஸ் மோர். இந்த படத்தை டைரக்டர் விக்னேஷ் ஸ்ரீநாத் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் சாங் இதயம் அப்படிங்கிற சாங்கை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். சாங் ரொம்ப சூப்பரா இருக்கு, ஃபீல் குட்டா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. டைரக்டர் சேகர் கமலேஷ் டைரக்ஷனில் தனுஷ் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் குபேரன். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ராஷ்மிகா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் ஆக்டர் நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு. குபேரன் படத்துடைய கிளிம்ஸ் வீடியோவை மூவி டீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிளிம்ஸ் வீடியோ நல்லா இருக்கு, டீட்டெயிலாக படத்தை பற்றி எதுவும் சொல்லலை. அடுத்தடுத்த அப்டேட்டோ இல்லை ட்ரைலரோ டீசரோ ரிலீஸ் ஆகட்டும், அப்படின்னா தான் இந்த படத்தை எந்த கான்செப்ட்டில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போதைக்கு கிளிம்ஸ் வீடியோ நல்லா இருக்கு. கிளிம்ஸ் வீடியோ நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆக்டர் தம்பிராமையா டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் ராஜாக்லி. இந்த படத்தில் ஆக்டர் சமுத்திரகனியும் தம்பிராமையாவும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் நவம்பர் 29 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் கார்த்திக் நரேன் டைரக்ஷனில் ஆக்டர் அகர்வா ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் நிறங்கள் 3. இந்த படத்தில் ஆக்டர் சரத்குமாரும் ஆக்டர் ரகுமானும் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. நிறங்கள் 3 இந்த படம் அடுத்த வாரம் நவம்பர் 22 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல இருந்து இன்னைக்கு த வேர்ல்ட் ஆஃப் வெற்றி அப்படிங்கிற ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் நல்லா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணியிருக்கேன். டைரக்டர் மணிரத்னமுடைய அற்புதமான டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் தளபதி. இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 33 வருஷம் ஆகுது. இப்போ பார்த்தாலும் இந்த படம் ரொம்பவே புதுசாக இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டே. கண்டிப்பாக வருஷம் தலைவரோட பர்த்டே ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகும். இந்த 2024 நம்ம தலைவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக தளபதி படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷனில் சூரி விஜய் சேதுபதி நடிச்சிருக்க படம் தான் விடுதலை. இந்த படத்துடைய பார்ட் 2 டிசம்பர் 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் இளையராஜா மியூசிக்கில் தினம் தினம் அப்படிங்கிற இந்த சாங் நவம்பர் 17 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு ஆக்டர் சத்யதேவ் ஹீரோ நடிச்சிருக்க ஜீப்ரா படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் நல்லா இருக்கு. இந்த படம் நவம்பர் 22 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ட்ரிங்கிங் சாய் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவியோட அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் பார்க்குறப்ப அனிமல் படத்துடைய குட்டி வெர்ஷன் அனிமல் மாதிரி இருக்கு. ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. ஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் நம்ம தளபதி நடிப்பில் ரிலீஸ் ஆன துப்பாக்கி படம் இன்னையோட ரிலீஸ் ஆகி 12 இயர்ஸ் ஆகுது. இந்த ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்மையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்டர் நாகச்சைத்தன்யா, சாய் பல்லவி இவங்க 2 பேரும் லீடாக நடிச்சிருக்க படம் தான் தண்டல். இப்போ இந்த படத்துக்கான எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு கூடி சீக்கிரம் இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை G5 வாங்கியிருக்காங்க. இதை மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் கங்குவான் படம் புதுசாக ரிலீஸ் ஆயிருந்தாலும் அமரன் படத்தை பார்க்கறதுக்குன்னு தனி கூட்டம் இருக்கு. 3வது வாரங்கள் கடந்தும் அமரன் படத்தை பார்க்கறதுக்காகவே தியேட்டரில் கூட்டமாக மக்கள் வந்துட்டு இருக்காங்க. ஹவுஸ்ஃபுல் ஷோவோட எல்லா தியேட்டர்ஸ்லையும் அமரன் படம் 3வது வாரமும் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. நமக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு. அதில் நிறைய ஹாலிவுட் மூவிஸ், வெப் சீரிஸ் அதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த டெலிகிராம் சேனலில் போய் பாருங்க. லிங்க் நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய சினிமா தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.